பாலிட்டிலேருந்து கேட்டால் 2 ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது சரியானது இல்லை? கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் ஒவ்வொரு நிதியாண்டும் குடியரசுத் தலைவரிடம் மாநில ஆளுநரிடமும் தணிக்கை அறிக்கையை அளிக்க வேண்டும். இது சரிதான். தணிக்கை அறிக்கை நாடாளுமன்றத்தில் மட்டும் தாக்கல் செய்ய வேண்டும். இதுவும் சரிதான். மாநில சட்டப்பேரவைகளில் அறிக்கை தாக்கல் செய்ய தேவையில்லை. இது தவறு. மாநில சட்டப்பேரவையில் ஆளுநரிடம் தாக்கல் செய்ய வேண்டும். ஆனால் மாநிலத்திற்கு அப்படின்னு தனி சிஏஜி கிடையாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவரின் சம்பளம் மற்றும் இதர படிகள் இந்திய தொகுப்பு நிதியில் இருந்து அளிக்கப்படுகிறது. இதுவும் சரிதான். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கீழ் இயங்கும் மொத்த நிதி அமைப்பினை கட்டுப்படுத்தும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரிடம் உள்ளது. இவரை பற்றி எந்த ஆர்டிக்கல் சொல்லுதுன்னா 148லேருந்து 151 வரைக்கும் சொல்லும். இவரை யார் நியமிப்பா அப்படின்னா குடியரசுத் தலைவர் நியமிப்பார். சரிங்களா? தேங்க்யூ.